ஹலோ, வெல்கம் பேக் டு எலைட் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி முள்ளங்கி வடை செய்ய போகிறோம். முள்ளங்கியை நம்ம இங்கிலீஷில் ரேடிஷ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் எனி கலர் ஆஃப் முள்ளங்கி இதுக்கு எடுத்துக்கலாம். அதோட ஸ்கின் பிங்க் கலர், ரெட் கலர், ஒயிட் கலர்னு இருக்குது. ஸோ ஃப்ளஷ் பார்ட்டு எல்லா கலர்ஸ்க்குமே உள்ள ஒயிட்டாக தான் இருக்கும். இதை நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கு எடுத்துக்கலாம், இல்லைனா லஞ்ச் ரெசிபிக்கும் எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்க்கலாம். கடலை பருப்பு, சன்னா தால். நான் 100 ml டம்ளரில் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்து அதை அலசி ஒரு 1 hour நான் இதை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த 100 ml கப்பு 1 கப்புக்கு 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன்னா, வரமிளகாய் 4, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய், அதையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், அதையும் ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 முள்ளங்கிக்கு தோல் சீவிடுங்க. சீவிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைனாக கிரேட் பண்ணிக்கோங்க முள்ளங்கியை. இதை நம்ம ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்ச் ரெசிபியாகவும் இதை எடுத்துக்கலாம். நம்ம சாம்பார் சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே இந்த வடை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம மல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாமே வாசமாக போட்டிருக்கனால வடை நல்லா கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக பெரியவங்கள்லேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் இந்த முள்ளங்கி வடை எல்லாருக்குமே பிடிக்கும். நான் ஒன்லி கடலைப்பருப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 50-50 எடுத்துக்கலாம். இதில் ஹாஃப் கடலைப்பருப்பும் ஹாஃப் துவரம்பருப்பும் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு டேஸ்ட் கொடுக்கும் தான். ஸோ தால் பொறுத்த வரைக்கும் நம்ம 50-50 இல்லைனா கம்ப்ளீட்டாக கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இப்போ பாருங்கள், முள்ளங்கி 2ஐயும் நம்ம நல்லா கிரேட் பண்ணிட்டோம். நல்லா புது முள்ளங்கியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு கிறிஸ்பாக கிரேட் பண்ண வந்துடும் ஈஸியாக. ஃப்ரெஷ் முள்ளங்கி நல்லா வாசமாகவும் இருக்கும் வடை. இப்போ நமக்கு கிரேட்டட் முள்ளங்கி ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை நான் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இது கொத்தமல்லி, கொரியாண்டர் லீவ்ஸ். இதையும் நல்லா நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஃபைனாக சாப் பண்ணிடுங்க. நமக்கு அந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணோன்னா அந்த தாலில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும். நமக்கு டைஜஷனுக்கும் நல்லது. ரொம்ப வடையில் நமக்கு கடித்து சாப்பிட்றதுக்கு தெரியாமல் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த கொத்தமல்லியையும் கறி லீஃபையும் நம்மளும் முழுங்கிடுவோம். ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஃபைனாக சாப் பண்ண பாருங்கள். இப்போ இந்த முள்ளங்கியில் நல்லா தண்ணி விட்டுட்டு வரும். ஸோ ஒரு இதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணிடுங்க, புழிஞ்சிருங்க. 70% ஆஃப் தண்ணியை எடுத்துருங்க. ஏன்னா இப்படி இந்த முள்ளங்கி தண்ணியோடு நம்ம தாலில் மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப எண்ணெயை குடிக்கும், விட்டுக்கிட்டு வந்துடும், வடை ஃபார்மேஷனாக வராது. அதனால் ஒரு 70% இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துருங்க. கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுக்க வேண்டாம். ஒரு 70% ஆஃப் வாட்டரை மாத்திரம் எடுத்துருங்க முள்ளங்கியிலேருந்து. இந்த முள்ளங்கி தண்ணி நமக்கு தேவையில்லை, அதை நீங்கள் கீழே ஊற்றிடலாம். ஸோ இந்த ஃப்ளஷ் பார்ட் ஆஃப் முள்ளங்கி மாத்திரம் நமக்கு வடை போடுறதுக்கு இருந்தால் போதும். இப்போ மிக்சர் ஜாரில் நல்லா ஊற வச்ச கடலைப்பருப்பு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒன் ஹவர் ஊறியிருக்கனால பருப்பு நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போ இந்த கடலைப்பருப்போடு நம்ம எடுத்துருக்க வரமிளகாயையும் சோம்பையும் சேர்த்துக்கோங்க. இதை மிக்சர் ஜாரில் ஒரு ரொம்ப மாவு மாதிரி அரைக்காமல் ஒரு கொரன்ற பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. நீங்கள் மிக்சர் ஜார் சைஸை பொறுத்து ஒரு சிட்டிங் இல்லைன்னா 2 சிட்டிங்கில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி பருப்பை அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொரன்னு தான் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் ஒன்றா சேர்க்கலாம். ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும், உங்களுக்கு அப்புறம் நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்க ரேடிஷ்,
ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க க்ரீன் சில்லி, கருவேப்பிலையும் கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணுறோம். சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், நல்லா கிரேட் பண்ணின இஞ்சியாக இருக்கட்டும், அப்போ தான் நமக்கு வாயில் தென்படாது. 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர். இதை நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் எல்லாம் ஒன்றா சேரும், பைண்ட் ஆகும். ஸோ இதை நல்லா நம்ம வந்து ஒன்று சேர்க்கும் போது தண்ணி விட்டுட்டு வரும். அதனால தான் நம்ம முள்ளங்கியில் இருக்க தண்ணியை வந்து புழிஞ்சி எடுத்துடுறோம். ஸோ இப்போ இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ நீங்கள் வடை வந்து இப்போவே போட போகிறீங்கன்னா ஓகே, லேட்டாக ரொம்ப நேரம் கழித்து போட போகிறீங்கன்னா உடனே இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ தேவையோ அப்போ எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஷேப்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா பால் ஷேப்புக்கு ஃபஸ்ட்டு உருட்டிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஃப்ளாட் ஆக்கிக்கங்க. இந்த மாதிரி வச்சுருக்க பருப்பு எல்லாமே ஷேப்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு 12 பீசஸ் ஆஃப் வடை வந்துச்சு இதில். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேனில் ஆயில் போர் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆயிலுக்கு தகுந்தாப்பில் ஒவ்வொரு வடையாக அதில் போட்டுருங்க. நான் போர் பண்ணியிருக்க ஆயிலுக்கு ஒரு 4 முள்ளங்கி வடை அதில் போடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று ஒன்றா ஸ்லோவாக திருப்பிக்கோங்க. ஒன்று ஒன்றா ஸ்லோவாக திருப்பி 2 பக்கமும் வேக விட்டுக்கோங்க. கருக விட்டுறாமல் பார்த்துக்கணும். ரொம்ப உங்களுக்கு அந்த முள்ளங்கி ஸ்மெல்லெல்லாம் அந்த வடையில் தெரியாது. ஏன்னா வாட்டரை கொஞ்சம் ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுறோம்ல, அதனால் பாருங்கள். இப்போ நல்லா கிறிஸ்பியாக வடை வெந்திருக்கு. இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் முள்ளங்கி வடை ட்ரை பண்ணி பாருங்கள். இது கண்டிப்பாக ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான முள்ளங்கி வடை. ரொம்ப டேஸ்ட்டாக எங்களுக்கு வந்துச்சு. ரொம்ப ஒன்றும் ஹெவியாலாம் இருக்காது. நம்ம இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டிருக்கனால ஈஸி டைஜஸ்டபிள் ரெசிபி தான் இது. நம்ம ப்ராப்பராக கொஞ்சம் பக்குவமாக செஞ்சோன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், இப்போ முள்ளங்கி வடை ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.